திருச்சி மாவட்டம் இருங்கலூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த நிதி உதவியை முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களுக்கு நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினர். திருச்சி மாவட்டம் இருங்கலூர் கிராமம் அருகே நேற்று முன்தினம் அரசு பேருந்து லாரி மீது மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருந்தார். இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், சாதாரண காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த விபத்தில் உயிரிழந்த சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த திருமதி கோட்டீஸ்வரி, மகன் ஆதிராஜ் ஆகியோர் இல்லத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் திருமதி ப. வளர்மதி, திரு பி. தங்கமணி, திருமதி எஸ். கோகுல இந்திரா உள்ளிட்டோர் நேரில் சென்று உயிரிழந்தோர் உடல்களுக்கு தமிழக அரசு சார்பில் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். திருமதி கோட்டீஸ்வரியின் கணவர் திரு திருமாலிடம் உயிரிழந்தோர் இருவருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதமும், காயமடைந்த 2 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வீதமும் ஆக மொத்தம் 2,50,000 ரூபாய்க்கான காசோலைகளை அமைச்சர்கள் வழங்கினர். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ். ஆர். விஜயகுமார், சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஏ. சுந்தரவல்லி ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல் விபத்தில் உயிரிழந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த ஹரிகணேஷின் தந்தை திரு நெல்லையப்பனிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மாவட்ட வருவாய் அலுவலர் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினார். உடனடியாக நிதியுதவி வழங்கிய முதலமைச்சருக்கு உறவினர்கள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். சென்னையிலேருந்து தசரா காண்டி ஊருக்கு வரும்போது பேருந்து இடையில ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டார், அகால மரணம் அடைஞ்சிட்டார். இதுக்காண்டி அரசு உதவித்தொகை 1 லட்ச ரூபா வழங்கியிருக்கு. அதுக்காண்டி அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த விபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் புலிமான் மங்கலத்தைச் சேர்ந்த திரு கணேசன் என்பவரின் மகன் வினோத் உயிரிழந்தார். அவரது தாய் கனகத்திடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மாவட்ட வருவாய் அலுவலர் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி ஆறுதல் கூறினார். நிதி உதவியை பெற்றுக்கொண்ட வினோதின் உறவினர்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். சாலை விபத்தில் காயமடைந்து திருச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் திரு டி. பி. பூனாட்சி, டாக்டர் சி. விஜயபாஸ்கர், அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி. ரத்தினவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் நிதியுதவியை நேரில் வழங்கி முதலமைச்சர் சார்பில் ஆறுதல் தெரிவித்தனர். பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், சாதாரண காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. நிதியுதவியை பெற்றுக் கொண்டவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டல் செலவு எனக்கு இப்போ 50,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க அம்மா. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குழந்தைங்க 2 பிள்ளைங்களோட என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்ச நன்றிக்கு நான் எப்போவுமே கடமையாக இருப்பேன். தங்கச்சி பஸ்ஸில் வரும்போது பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி தங்கச்சி பையன் பறந்து போனாங்க. அம்மா செய்த நன்றி ஒரு நாள் மறக்க மாட்டேன். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திருச்சி பஸ் ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் அடிபட்ட நிலைமையில் நம்ம ஆஸ்பத்திரியில் வந்திருக்கிறாங்க. இலவசமாகவே நாங்கள் வைத்தியம் பண்ணி அவங்க இப்போ தற்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இப்போ தற்போதைக்கு தாண்டி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க.